மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எல்லாளன் படத்தின் இயக்குனர் அப்படின்னு சொல்றதை விட சர்ச்சைக்குரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நந்தவனம் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். நீங்க கல்யாணம் பண்றதுதான் பெஸ்ட்னா அப்படிங்கிற விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து பக்கத்து ஆபீஸ் வந்து ஒரு தொலைக்காட்சி நியூஸ் இது ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு யாழ்மதின் அந்த ஒரு ஆபீஸுங்க. இப்ப நாங்க உட்காந்து பிராண்டாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரோட்ல அப்படி போற ஒரு பொண்ணு, அழகா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு போகுது. அண்ணா பாருங்கண்ணா, ஆமாண்ணா இந்த அந்த இவங்க கூட நல்லா இருக்காங்கண்ணா, ஆமா நயன்தாரா மாதிரி இருக்காங்கண்ணா, ஆமா அப்ரோச் பண்ணா இங்கேயே கூட கல்யாணத்தை பண்ணிடலாம்ண்ணா அப்படின்னு சொன்னதே நான் தான். விஜயலட்சுமி கதைகளே நம்ம நம்ப முடியாம இருந்தோம். அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயலட்சுமியோட கதையை நாம நம்பணும். எல்லாரையும் கூட்டிட்டு கொண்டு போய் சட்டியோட உட்கார வச்சு விசாரிச்சா உங்களுக்கு ஒரு உண்மை விளங்கும். சொல்ற பொய்கள் இருக்கு இல்லையா, இந்த பொய்யெல்லாம் நீங்க நம்பிதான் ஆகணும். நான் வரைக்கும் பொய் சொல்றேன் அப்படின்னா அந்த பொய்யை நம்பிதான் ஆகணும். அது உங்க தலையெழுத்து. நீங்க சுட்டு பயிற்சி எடுத்துட்டு அப்ப இங்க வந்துட்டீங்கன்னா இங்க யார சொல்றதுக்காக நீங்க பயிற்சி எடுத்தீங்க? பெரியார் ஏற்படுத்தின பகுத்தறிவுங்கிறது அது வந்து இலங்கை தான் இல்ல, இங்கிலாந்து வரைக்குமே அவரோட பகுத்தறிவு வந்து செல்லும். பெரியாரை முன்னெடுத்துதான் எல்லா பத்தியுமே நடத்தினீங்க. நீங்க வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெரியார் வேணாம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? மரண பயத்துல இவரோட அழுகிய தமிழ்நாட்டுல எவனுமே சீமான் அழுதத கண்டிப்பா அவரோட மனைவி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் அழுதத, கண்ணீர் விட்டு கதறி அழுதத நாங்க 3 பேரும் மட்டும்தான் வாழ்க்கையில பார்த்திருப்போம். சீமான் அவர்கள் தானாக நான் கிளம்புறேன்னு சொல்லி வந்தாரா, இல்ல இல்ல அவங்களே போங்க போதும் நீங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு போதும்னு அவங்க அனுப்புனாங்களா, இல்ல நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாரா? இல்லைங்க, அதாவது எல்லாருமே இங்க வந்து உண்மையை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவன் சொல்ற கதையில வந்து அவர்கள் துரத்தி விட்டார்கள் அப்படிங்கிறது மாதிரி இவன் ஒரு கதை சொல்றான். ஏன்னா அங்க துரத்தி எல்லாம் அந்த மாதிரிலாம் அடிச்சு துரத்தி இவர் வந்து அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து டெய்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவங்களுக்கு பிடிக்காம துரத்தி விட்டது மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் வச்சுக்குவானுங்க. அந்த கதையெல்லாம் கிடையாது. இவர் வந்தாரு, இவர் வந்த இடத்துல ஸ்பீச் கொடுத்தாரு, இவரோட ஸ்பீச் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அவர் வேலை முடிஞ்சு போச்சு, அனுப்பிச்சு விடணும். அதுதான். மற்றபடி அவங்க துரத்தி ஒண்ணுங்களா நோக்கம்லாம் இவரா கேட்கலையா, நான் போறேன் இவரா சொல்லலையா? ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா ஏன்னா என்னைக்கு நான் டிக்கெட் போடுறாங்க அப்படின்னு நாங்க கேட்போம். சரி, இல்ல நீங்க இன்னொரு பேட்டியில சொல்லிருக்கீங்க அவர் அங்க ஒரு பெண்ணை வந்து காதல் பண்ணாரு, நாங்கெல்லாம் காதல்லாம் பண்ணார்லாம் இல்லைங்க. இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர்களும் பேசும்போது அங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல அவர் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதாவது ஒரு டீச்சர் இவருதான் பொய் சொல்றாருன்னா மத்தவங்களும் அந்த பொய்ய தூக்கிட்டு நான் இவருக்கு சப்போர்ட் இன்னும் பேசல. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்களே அந்த விஷயத்தை. நானே தான் சொல்றேன். அதாவது அவருக்கு வந்து வயசு என்ன அந்த காலகட்டங்கள்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு +2 படிக்கிற பொண்ணு இருக்கிற வேண்டிய வயசுல இருக்குது அவரோட வயசு. அது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. கல்யாணம் பண்ணாம அவர் இருக்காருங்கிறப்ப அங்க இருந்த சூழல்ல நாங்க எல்லா டைம் வந்து குண்டு வெடிக்கிறத பத்தியும் எங்களோட பயத்தை பத்தியுமே பேசிட்டு இருக்க போறது இல்ல. சில நேரங்கள்ல உட்காந்து என்ன சொல்றது ஒரு என்டர்டைன்மெண்டா பேசுற விஷயங்கள் இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன எப்ப நான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் பதில் என்னன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மூமெண்டா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நான் வந்து ரோட்ல ஒரு கிராஸ் பண்ணுவாங்கல்ல, ஏன்னா அதுவும் என்ன சொல்றேன்னா இது ஈழத்து பெண்ணை ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அப்ப ஈழத்துல இருந்து தமிழ் பேசுறவங்க நீங்க பேசுற தமிழை புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஆட்கள் இங்கதான் இருக்க முடியும். நீங்க நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணா கூட அதை கட்டணம் 2வது நாளே ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அதனால இங்கேயே நீங்க கல்யாணம் பண்றதுதான் பெஸ்ட்னா அப்படிங்கிற விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து பக்கத்து ஆபீஸ் வந்து ஒரு தொலைக்காட்சி நியூஸ் இது ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு யாழ்மதின் அந்த ஒரு ஆபீஸுங்க. இப்ப நாங்க உட்காந்து பிராண்டாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரோட்ல அப்படி போற ஒரு பொண்ணு, அழகா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு போகுது. அண்ணா பாருங்கண்ணா, ஆமாண்ணா அந்த இவங்க கூட நல்லா இருக்காங்கண்ணா, ஆமா நயன்தாரா மாதிரி இருக்காங்கண்ணா, ஆமா அப்ரோச் பண்ணா இங்கேயே கூட கல்யாணத்தை பண்ணிடலாம்ண்ணா அப்படின்னு சொன்னதே நான் தான்.
புரியுதுங்களா? அவருக்கு பொண்ணு பார்த்தோம் ம். அப்படிங்கறதுக்கு அவர் வந்து வயசாயிருச்சு, அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு ஜாலியா அதோட அவ்வளவுதான். அவ்வளவுதான் பேசுனது. ம். இதுல என்ன நடந்தது அப்படின்னா சேரலாதன் ம். அவரும் இவருக்கு ஸ்பீச்சை கேக்குறாங்க. ம். ஓகே, அப்ப அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கிற ஒரு இடம் வரும்ல, ஆமா அப்படிங்கிற இடத்துக்கு நான் வர்றப்ப இப்ப அந்த பொண்ணை பத்தின விசாரிச்சு அந்த பொண்ணுக்கு திருமண இது உண்டா அப்படிங்கிற இதெல்லாம் உள்ளார் நடந்த விஷயங்கள். அடுத்து அதாவது இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துடல. உட்கார்ந்துருக்கோம், நம்மள வந்து நம்மள பயத்தை அதாவது சீமானன் பயந்து போயிட்டாருன்னு எங்களுக்கு தானே இல்ல, இயக்கவரத்துல இருக்கிற சேரலாத வரைக்கும் தெரியும்ல. வந்தோனியுமே அங்க குண்டு வெடிக்குது இந்த குண்டு வெடிக்குது கதையை பேசாம அந்த பொண்ணுகிட்ட நாங்க இது நம்ம வீட்டுல பேசுனாங்க, அந்த பொண்ணுக்கு இல்ல விருப்பம் இல்ல, அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி அவங்க புருஷன் இறந்து ஒரு 90 நாள் தான் ஆயிருக்குது, அவங்க விடவா இருக்காங்க, இனிமேல் திருமணங்கிறத அவங்க சிந்திக்க முடியாத இடத்துலதான் இருக்காங்க, அதனால அதெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு நான் இவருடனே இல்ல நம்ம பொண்ணு நல்ல யாரை வேணுமாலும் நம்ம யாராவது ஒரு ஈழத்தமிழ் பண்ண நம்ம அதுவும் விதவே தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அவரு முன்னிறுத்தினார் அந்த நேரத்துல. அதெல்லாம் வந்து இங்க விதவேதான் கல்யாணம் பண்ணணும் விதவேதான் கல்யாணம் பண்ணுங்கிறதெல்லாம் இவருக்கு நோக்கம் கிடையாது. அங்க வந்து பேசு பொருளா வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேற வழி இல்லாம இருந்தது. ரெண்டாவது இவருக்கான கேமராமேனுக்கும் அங்க வந்து ரெஸ்டாரண்ட் நாங்க உட்காந்துருக்க தங்கியிருக்க பின்னாலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல சர்வர் அந்த பொண்ணை லவ் பண்ணான். வந்ததுல இருந்து டெய்லி போற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு லவ் இவங்களுக்குள்ளார மலருங்கிறது மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஸ்டேஜ்ல ப்ரொபோசல் கொடுக்கறப்ப அந்த ப்ரொபோசல் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் அதை கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணுச்சு. அந்த கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணி இந்த மேல அந்த ஹோட்டல்ல இருந்து நீங்க போய் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு எதுவும் சாப்பாடு ஒண்ணுன்னா இங்க வந்துடும், இந்த மேல ஹோட்டல் போற வேலை வச்சுக்காதீங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னது. யார் பண்ணது இத சந்தோஷ் பண்ணது. சந்தோஷ் பண்ண கதை அதாவது சந்தோஷ் பண்ண கதைக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆச்சு. இயக்கத்துல போய் அந்த பொண்ணு சொல்லி இவங்க வந்து இது மாதிரி பண்றாப்ல அப்படின்னு எல்லா கதையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல திணிச்சு நவுத்துறது இருக்குல்ல. சரி, ஓகே, இது நம்ம விட்டுறலாம். ஏன்னா நமக்கு யார் தேவையோ அவங்கள பத்தி தான் நம்ம பேச முடியும். சந்தோஷ் அவர்கள் மீது நீங்க எப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, அத அவர் பதில் சொல்லணும். நான் மட்டுமே சொல்ல, இது மாஸ்டர் வரைக்கும் கொடுத்திருக்க பேட்டியில சொல்லியிருக்காப்ல. சரி, ஓகே, ஈழ விதவை பெண் பத்தி அவரு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்கதான் இவங்களா, அப்ப அவங்கள அழைச்சிட்டு லண்டன் வரைக்கும் இவர் போனாரா, லண்டன் எல்லாம் சுத்தினாரா அப்படிங்கிற இது வந்து அடுத்தவங்களோட பர்சனல் நமக்கு தேவை இல்லதான். பட் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு தலைவர், நான் வந்து தமிழ்நாட்டை ஆள போறேன்னு வரும்போது எல்லாத்தையும் தானே கேட்பாங்க, எல்லாத்தையும் தானே விசாரிப்பாங்க. அததாங்க சொல்றேன். அதாவது இப்ப போன இடத்துல நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது விஷயம் வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஒரு யாழ்மதியை கை நீட்டி சொன்னது நானு அந்த இடத்துல நடந்த நிகழ்வு வரைக்கும் தான் நான் பேச முடியும். அடுத்தாப்புல வந்து இவர் சுற்றுப்பயணமா அங்கங்க எங்கெங்க என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் நான் உட்காந்து பார்க்கல. போன இடத்துல யாரை பிக்கப் பண்ணார்லாம் எனக்கு தெரியாது. விஜயலட்சுமி கதைகள் மாதிரி இன்னும் கதைகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விஜயலட்சுமி கதைகளே நம்ம நம்ப முடியாம இருந்தோம். அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயலட்சுமியோட கதையை நாம நம்பணும். புரியுதுங்களா? அது மாதிரி வீடியோ தரவுகளை வச்சிருக்கவங்க தைரியமா பேசலாம். என்கிட்ட எந்த தரவும் கிடையாது. நான் கேள்விப்பட்ட கதைகளுக்கு நாம சொந்தக்காரன் ஆக முடியாது. நாம பார்த்த கதைகளுக்கு தான் நம்ம சொந்தக்காரன் ஆகலாம். இப்ப கார்த்திக் அவரெல்லாம் சொல்றாருன்னா அவரு இப்ப நான் பார்த்தது மாதிரியான கதைகளை அவரு பார்த்திருக்கலாம். ஓகே, நிறைய கேள்விகளை கேட்டாச்சு. நான் மட்டும் இல்ல, ஊடகங்களை நிறைய இடத்துல நீங்க அங்க ஈழத்துக்கு அந்த படக்குழுவினர்ல இருந்து எல்லாருமே இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைய சொல்றீங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, சீமான் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு, சந்தோஷ் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு, மின்னல் முருகன் ஒண்ணு சொல்றாரு, இன்னொரு போட்டோகிராஃபர் ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு. மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்களா, இவர் மட்டும் ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாரு, அதை கேட்டுட்டு போய்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இவர் இது சொல்றாரு, அவர் அதை சொல்றாரு, இவர் இது சொல்றாரு. அது குறிப்பா நீங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிருக்கீங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒண்ணு சொல்லிருக்கீங்க. அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈழம் நம் மக்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க மொழியில சொன்னா தாய் தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2009 அந்த நேரத்துல எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு வந்து கதறினாங்க அப்படிங்கிறது வந்து அரசியல்வாதிகளை விட்டு மக்கள் சொல்றேன், அடிப்படை மக்கள் எவ்வளவு இது பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த விஷயத்த வந்து இவ்வளவு உயிர்கள் மாண்டு போன விஷயம், அங்க இது நடந்துச்சு அது நடந்துச்சு, அந்த நேரத்துல தலைவர் இப்படி பண்ணார் அப்படிங்கும்போது ஒரு ஆளுமையை கொச்சப்படுத்துறார் சீமான் அவர்கள். அப்ப உடனிருந்த நீங்க வந்து உண்மையை சொல்லியிருக்கணும், அன்றே சொல்லல. என்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சாரோ அப்பயாவது சொல்லியிருக்கணும், சொல்லல. அப்போ ஆளுக்கு ஒரு கதையை சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கோபம் வரும் இல்லையா?
இல்லங்க, மக்கள் வந்து நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, நான் போகலை நினைச்சிடக்கூடாது, நான் ஒரு டைரக்டர் அங்க போய் இந்த படம் எடுத்தேன், என்ன நம்பணும், சீமான் சொன்ன கதையை நான் சொன்னாதான் வந்து என்ன நம்புவாங்க அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு இது அப்படின்றீங்க. அப்ப எல்லாரும் வந்து மக்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்கு. உண்மையை வந்து, அதாவது எல்லாருமே இங்க திருடர்கள் அப்படின்னு வச்சுப்போம். திருடன்ட்ட உண்மையை வர வைக்கிறதுங்கிறது போலீஸ்காரங்க மட்டும்தான் வர வைக்க முடியும். இங்க எல்லாரையும் கூட்டிட்டு கொண்டு போய் ஜட்டியோட உட்கார வச்சு விசாரிச்சா உங்களுக்கு ஒரு உண்மை விளங்கும். அது நீங்க ரெடியா இருக்கீங்க? அதுக்கு அது நடக்குங்கிறது தெரியும். அது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால அது நடக்காது. அதான் உண்மை. இப்ப தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அப்படி ஒரு விசாரணை நடத்துவாங்க. அந்த விசாரணையிலையும் அந்த விசாரணை நடத்தப்பட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமும் மக்களுக்கு உண்மை தெரிய போகுதா, உண்மை நிலைப்பாட இந்த அரசாங்கம் சொல்ல போகுதா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல் வேற, அங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல் வேற. புரியுதுங்களா? இங்கேக்கும் அங்கேக்கும் முடிச்சு போட்டு பேசுறதுங்கிறது அது வேணாம். அது என்னைக்குமே வந்து ஒத்து வராது. ஏன்னா அங்க அதாவது என்ன சொல்றது, ஆரம்ப காலத்துல இருந்தே எடுத்தோம்னா அதாவது ஓகே, கவிதையா சொல்றதுக்கு எல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் நடுங்கியது, ஆகையால் கடல் கொந்தளித்தது, தமிழன் தண்ணீரிலே தத்தளித்தான், இக்கரையில் நின்றவன் இந்திய தமிழனானான், அக்கரையில் நின்றவன் இலங்கை தமிழனானான், எங்கள் அப்பன் வேறு அவர்கள் அப்பன் வேறு, எங்கள் பாட்டன் வேறு அவர்கள் பாட்டன் வேறு, ஆனால் எல்லோருக்கும் முப்பாட்டன் ஒருவன் தான், அங்கே தமிழன் தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இனத்திற்காக, மொழிக்காக, கலாச்சாரத்திற்காக, மண்ணிற்காக மடிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே இனம் மறந்து, மொழி மறந்து, கலாச்சாரம் துறந்து தமிழன் தமிழனாக வாழ விரும்பவில்லை. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இவ்வளவு இருக்கு. மண்ணுக்காக அவன் செத்துக்கிட்டு இருக்கான். இங்க அப்படி ஒரு நிலையே கிடையாது. இது வேற அது வேற. இவனுங்கெல்லாம் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துற பேச்ச அந்த நாட்டுல உள்ளவன் நம்புறான்னா அவனுங்களோட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க முடியாது. இவங்க இங்க இருக்கிற சுதந்திரமே வாங்க முடியல. இங்க இருக்கிற ஒரு ரேப், ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பழிப்பு நடக்குது, ஒரு இது நடக்குது, இதெல்லாம் நடக்குது. இதுக்கே இவங்க போராட முடியல. இவர்கள் போராடி தமிழ் மண்ணை மீட்டெடுத்து கொடுப்பார்கள் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? அப்பன்னா இங்க சொல்ற பொய்கள் இருக்கு இல்லையா, இந்த பொய்யெல்லாம் நீங்க நம்பிதான் ஆகணும். நான் வரைக்கும் பொய் சொல்றேன் அப்படின்னா அந்த பொய்யை நம்பிதான் ஆகணும். அது உங்க தலையெழுத்து. அங்க களம் வேற, இங்க களம் வேற, அங்க மக்கள் வேற, இங்க மக்கள் வேற, இங்க தமிழை மறந்து வாழ்றாங்க அப்படின்லாம் நம்ம குற்றச்சாட்டை மக்கள் மீது போற்ற முடியாது. இன்னொரு விஷயம், வைகோ அவர்கள் தெரியும்னு நினைக்கிறேன், அவரெல்லாம் வந்து போயிருக்காரு, சந்திச்சிருக்காரு, உட்கார்ந்து உரையாடி இருக்காரு. இதே போல நீங்க சொல்றது போல ஓகேவா, அவர் வந்து பேசியிருக்காரு, விடுதலை புலிகளிடையே கூட்டமாக இருக்கிறவங்களிடையே உரையாடி இருக்காரு. எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய அவங்க போட்டோக்கள் வச்சிருக்காங்க, வீடியோக்களே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? கிடைக்கலங்கிறது, போட்டோ எடுத்திருந்தாருன்னா கிடைச்சிருக்கும், போட்டோ எடுத்திருந்தா தான் கிடைச்சிருக்கும். இங்கதான் நீங்க முரண்படணும். ஒரு விஷயம் வந்து நல்லா புரிதல் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றவனுங்க, உங்களுக்கு கதைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றானுங்கயா, எவனுமே உண்மையான கதை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு. சீமானுக்கு ஏன் போட்டோ கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை, அது ஒரு கதையை நல்லாவே சொல்றான். அது விடுதலை புலிகள் தவறா அவங்க மேல தப்பு வச்சு சீமான் வந்து கொடுத்துறாதீங்க, விஜயலட்சுமி கூட சீமான் இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக இது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது, அந்த போட்டோலாம் சம்பந்தம் எல்லாம் கொடுத்துறாதீங்கன்னா அவ்வளவுக்கு, அதாவது ஒரு தனி மனிதனா ஒரு தப்பான ஒரு இடத்துல இருக்கானா, பொது மனிதனா பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த போட்டோ கொடுத்துறாதீங்க விஜயலட்சுமி, அவன் சொல்லியிருப்பான் விஜயலட்சுமி கூட இருந்ததெல்லாம் சொன்னோன்னே அவர் வந்து வேணாம் அப்படின்ட்டாரு அப்படின்னு அவன் பேட்டியில சொல்லியிருப்பான். அது கிடையாதுல்ல. அவரவர்கள் அவங்க எல்லாம் உண்மையிலேயே அவனோட பார்வையில என்னன்னா, சீமான் பெரியாள் ஆயிட்டாரு, ஆகல, ஆக்கிட்டோம், நாமளே ஆக்கணும், அவர் பேசுற பேச்சுக்கு நாமளே ஆக்கணும். என்ன எதுவுமே இல்லாம இப்படி ஆயிருக்காரு, இதெல்லாம் கொடுத்திருந்தா எப்படி ஆயிருப்பார்? புரியுதுங்களா? எதுவுமே இல்ல. ஆக்சுவலா சீமான் வந்து நான் சொல்றேன், அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது, அவர் பிரதமர் கேண்டிடேட். ஆமா, ஏன்னா மோடியை விட நல்லா அதிகமான ஒரு பொய் சொல்றவரா அவர் இருக்காருங்கிறது எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி.
ஆமா சீரியஸா சாரி ஐயோ நான் போய் சொல்றேன் இல்ல அதாவது உண்மையை மேம்படுத்தி பேசுறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பொய் சொல்றவங்களை வந்து நம்ம அப்படி கூட சொல்லலாம், உண்மையை மேம்படுத்தி பேசுறார்கள். இது யாரையெல்லாம் சொல்றதுன்னு எங்களுக்கு இப்ப குழப்பமா இருக்கே. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, சந்தோஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நான் உடன் போனேன், போட்டோ எடுத்தோம், அதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த காணொளி என்கிட்ட இருக்கு, அதை நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வெளியிடட்டும், அதற்கு பிறகு அவர் மேல சந்தேக பார்வை வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம வைக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, சந்தோஷ் அவர்களே கூட போகல, அவர் எங்களோட தான் இருந்தார் 3 நாள் அப்படின்னு சொல்றீங்க. 3 நாள் அவர் போனாரு வந்தார். அவர் வரும்போது கையில போட்டோ கண்டிப்பா இன்னைக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய போட்டோக்களை எடுத்துட்டு வரல காட்டல அப்படிங்கும் போது அவர் வச்சிருக்கிற போட்டோ எடிட்டிங்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் வலுப்பெறும். கண்டிப்பா போனவரு சரி பிளைட் ஏறும்போது கொடுக்கல அப்படின்னு அவருடைய பாதுகாப்பு நலன் கருதி கொடுக்கலங்கிறத ஏத்துக்கலாம். ஆனா அவர் வரும்போது வெறும் அவர் மட்டும் இருக்கிற போட்டோவை கொண்டு வந்தவர், அதற்கு பிறகு எப்படி அது டபுள் ஆச்சு அப்படிங்கிற சந்தேகம் நாங்க வரும். இல்லங்க போட்டோவே அவர் எடுத்துக்கிட்டு வரல ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம், அந்த கால சூழ்நிலையில அந்த கருப்பு சட்டையில ஒரு ப்ளூ கலர் பார்டர் போட்ட ஒரு சட்டை இருக்கு இல்லையா, அந்த சட்டையை காணா போட்டிருந்தாருன்னா அந்த போட்டோ உண்மையாயிருக்காது. அவரு இலங்கைக்கு போயிட்டு வரப்ப அந்த சட்டையை பத்திரமா வச்சுக்கிட்டாரு. இப்ப நாங்கெல்லாம் பெட்டி புண்ணியோட தூக்கிட்டு போனோம். ஆனா நாங்க வர்றப்ப எங்க பெட்டி படிக்கெல்லாம் போட்டுட்டு வெறுமனை போட்டிருக்க சட்டையும் இதோட தான் நாங்க வந்தோம். எங்களோட வரவு அப்படி இருந்தது. அவர் அப்படி இல்லை. அவர் என்ன துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாரோ அந்த துணிமணியோட தான் அவர் ரிட்டர்ன் வந்தார். அதனால அந்த ஊர்ல என்னெல்லாம் சட்டை போட்டுக்கிட்டு எங்கள்கிட்ட நாங்க பாக்குறப்ப என்ன சட்டையை போட்டுக்கிட்டு வெளியில போனாரோ அந்த சட்டையில இருந்தாதான் நாங்களும் சொல்லுவோங்கிற நம்பிக்கைக்கு தான் அந்த போட்டோ எல்லாம் நடந்து. இந்த கன் பிராக்டிஸ் அது வந்து எனக்கு கொடுத்தாங்க, 7 நாள் பயிற்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல, அந்த பயிற்சி எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரா? விடுதலை புலிகளே வந்து அவருக்கு கன்னை கொடுத்து பிராக்டிஸ் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே டன், நீங்க அதாவது சுட்டு பயிற்சி, எனக்கு அது கூட சொல்ல வரல. ஓகே கன் இது என்ன சொல்றது, ஓகே நீங்க சுட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க. சுட்டு பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 சிங்களனையாவது சுட்டுட்டு வந்திருந்தா அந்த நீங்க எடுத்த சுட்டு பயிற்சிக்கு ஒரு 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 அங்கீகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க சுட்டு பயிற்சி எடுத்துட்டு அப்ப இங்க வந்துட்டீங்கன்னா இங்க யார சுடுறதுக்காக நீங்க பயிற்சி எடுத்தீங்க? இன்னொரு டவுட் இருக்கு. போயிட்டு 3 நாள் பிறகு வந்தாரு, போட்டோ கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த போட்டோ கொடுத்தப்ப இந்த துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ற மாதிரி போட்டோ எல்லாம் அந்த இதுல இருந்துச்சா? இருந்ததா? அதுல வந்து ஷூட் பண்றது மாதிரி துப்பாக்கி எப்படி, அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த 80s காலகட்டங்கள்ல இந்த மனிதன்கிற படத்துல பாம்பெல்லாம் தொங்க விட்டுட்டு இப்படி கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் அப்ப வந்த படங்கள்ல எல்லாம் வந்து இந்த விக்ரம் படத்துல எல்லாம் கன்னு இப்படி வச்சுக்கிட்டுலாம் கமலஹாசன் எல்லாம் போட்டு கொடுத்துப்பார்ல, அது மாதிரி இப்படி இப்படிமா அவர் வச்சிருந்தாரு. அது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களே அவருக்கு பயிற்சி கொடுத்ததாக சொன்னாரா சேரலாதன் அவர்கள்? அவங்க எல்லாம் யாரும் சொல்லலங்க. அவர் வந்து இங்க சொன்ன கதைங்கிறது ஒண்ணுங்க. ஐயோ நீங்க திருப்பி திருப்பி இல்ல ஏன் கேக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும்ல, அததான் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அங்க யாரும் வந்து இவருக்கு பயிற்சி கொடுத்தாங்க யாரும் சொல்லல. ஆக்சுவலா வந்து ஒரு 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 ட்ரைனிங் பேஸ் போயிருக்காங்க, ஒரு ட்ரைனிங் பேஸ்ல போயிருக்காங்க. அது போட்டோ அங்கதான் எடுத்தாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா ட்ரைனிங் பேஸ்ல நடந்ததை வந்து அங்க கூட போன பையன் இருக்கான்ல பைக் ஓட்டிட்டு இவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு போன பையன், அது எங்க கூட வந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போற பையன். அந்த பையன் வந்து சொன்னது என்னன்னா, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பேஸ் போனோம். அந்த பேஸ் என்னன்னா ட்ரைனிங் பேஸ். பேஸ்ங்கிறது மீன்ஸ்னா ஒரு குழுவா கூடி அங்க ஒரு முகாமா இருப்பாங்க, அததான் பேஸ்ம்பாங்க. அந்த பேஸ்ல இருக்கிறப்ப அந்த ட்ரைனிங் பேஸ் போயிருக்காரு. அங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஸ்பீச் குடிச்சு முடிச்சிட்டு என்ன அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து உடைய எனக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னு சொன்ன மாதிரி இது வந்து கன் அப் வச்சு ஷூட் பண்ற ஒரு மூவ்மெண்ட்லாம் அந்த பேஸ்ல தலைவர் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து தலைவர் அந்த 3 நாள் போயிட்டு வந்து காணா போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த காணா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிகழ்வு தான் இந்த கன்னு மூவ்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம். புரியுதுங்களா? இந்த கன்னு மூவ்மெண்ட் கதையை வந்து அவன் எப்படி சொன்னான்னா, அப்ப அந்த வந்து கொடுக்கும் போது இந்த போட்டோ இல்ல எது இல்ல நான் சொல்றது என்னன்னா, அவர் பயிற்சி எடுத்ததுன்னு சொல்றதுக்கு தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன். அங்க போய் போட்டோ எடுத்துக்கிட்டாரா பயிற்சி எடுத்தாருங்கிற விஷயத்துக்கே நான் சொல்லல. பயிற்சி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களே, கன்னை கொடுத்து சுட வச்ச இடங்கிறதே அந்த காலகட்டமே வேற. இவங்க போட்டோ எடுத்த காலகட்டங்கள்லயே கிடையாது. அதெல்லாம் முடிச்சு அடுத்தாப்புல ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து சொன்ன பையன் வந்து ஒரு சென்டர் புல் வச்சு ஒரு டார்கெட் வச்சிருவாங்க இல்லையா, டார்கெட் வச்சுட்டு சென்டரா சுடணும் அப்படிங்கறதுலதான் இது பண்ணணும். இப்ப இவர்கிட்ட கொடுத்த என்ன அப்படிங்கறத கண்டிஷன்ல சுட்டிருக்காரு. சுட்டதுல என்னன்னா,
இது போய் ஒரு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சோனையுமே இவர் அந்த அந்த சீல்டுலயே சுடல, சீல்ட விட்டுதான் வெளியில எல்லாம் போயிருக்கு பிளக்கு. வந்து சொன்னவன் அண்ணன் சீல்லே சுடல, ஆனா நாங்க இவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக அண்ணா புல் அடிச்சுட்டாங்கண்ணே, சென்டர் புல் அடிச்சிருக்கீங்க, வந்தவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்து சுட வச்சு இப்ப மினிஸ்டர் வந்து கிரிக்கெட் பேட்டை பிடிச்சு அடிக்கிறாரு அப்படின்னா அவன் என்ன 6 அடிக்க போறான்? தொடக்க விழா வைக்கிறப்போ இப்படி பேட்டை பிடிச்சிட்டு நிக்கிறான் ஒரு மினிஸ்டர், எல்லா இடத்துலயும் பார்ப்போம். அவன் என்ன 6 அடிக்க போறான்? அவன் பேட்டை பிடிச்சிருக்கான். அது மாதிரி இவர் துப்பாக்கியை பிடிச்சு குறி வச்சிருக்காரு, புல்லே அடிக்கல. ஆனா புல் அடிச்சீங்கன்னு அவரு இப்படி பந்த இப்படியும் பாரு அப்படிங்கிறப்ப நம்ம அதே மாதிரி சுட்டோனியமா ஆனா புல் அடிச்சீங்கன்னு சொல்லி ஒரு கைத்தட்டுதல் நடத்துனதுதான். அவர்களும் பெருமைப்படுத்துவார்கள் இல்லையா, வந்த விருந்தாளிக்கு ஒரு நல்ல உபசரணம் கொடுக்க. கடைசியாக அந்த சமயத்துல அங்க வந்தார் இல்லையா, அந்த சமயத்துல பெரியாருக்கு எதிராக தான் பேசினாரா? அங்க வந்து ஏதாவது பெரியார் தொடர்பா ஏதாவது பேசினாரா? அந்த உரையாடும் போதோ, அவங்களுக்கு அவங்க விடுதலை புலிகள் முன்னாடி பேசும்போதோ, இல்ல உங்களிடத்துல பேசும்போதோ பெரியார் தொடர்பாக வெறுப்பு கருத்துக்களை ஏதாவது பதிவு பண்ணாரா? அதாவது வெறுப்பு கருத்துக்கு பெரியாருங்கிற லிஸ்ட் வந்து பெரியார் அப்படிங்கிறது, பெரியார் அப்படி முதல்ல பெரியாருங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க. அதாவது திர அப்படின்னா 3 சேர சோழ பாண்டிய நாடுகள் சேர்ந்ததுதான் திராவிட நாடு. இந்த 3 நாட்டுக்குள்ளார பேசிட்டு இருந்த மொழிகள் தான் தமிழ். இதுல வந்து என்ன சொல்றது, தெலுங்கும், அதாவது அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த ஆட்சி நடக்கிறப்ப நாயக்கர் காலகட்டத்துல சில பேர் தெலுங்கர்களா பேச ஆரம்பிச்சு அது வழக்குக்குள்ளார உட்காந்து இந்த 3 நாடுகளுக்குள்ளார இந்த 3 நாட்டுகள்ல பக்தி மார்க்கத்துல போய் அறிவு இல்லாம இருந்துட்டு இருந்தானுங்க அப்படிங்கிற ஒரு செயல். ஏன்னா எல்லா இடத்துலயுமே கோயில் கோயிலா கட்டி வச்சு நம்மளை கும்பிட வச்சுட்டாங்க. நம்ம ஊர்களை தமிழ்நாட்டுலதான் ஏகப்பட்ட கோயில்கள், இது எல்லாமே நம்மளை பக்தியில மூழ்க வச்சு டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். பெரியாருங்கிற ஒருத்தர் வந்து பக்தியில இருக்காதீங்கடா, படிங்கடா, பறிச்சா அறிவு கிடைக்கும், அந்த அறிவை வச்சு சிந்திப்பீங்க அப்படிங்கிறதுனால அறிவுக்கும் பக்திக்குமான ஒரு விஷயத்தை தான் நடத்தினாங்க. இதுல என்ன, பக்தியா இருக்கிறவங்களாம் ஒரு கும்பலாகவும் அறிவா இருக்கிறவங்களாம் ஒரு கும்பலாகவும் நடந்ததுனாலதான் இது திராவிடம். அவர்கள்னா இவர் அறிவா இருக்கிறவங்களாம் திராவிடவாதிங்கிறது மாதிரியும் பக்தியா இருக்கிறவங்களாம் தமிழ் தேசியவாதியும் அப்படின்னு கிளம்பிட்டானுங்க. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான புரிதல் முதல்ல வரும். தமிழ் தேசியமா ஆரியமா? ஆரியம். அதான் ஆரியத்தோட வெளிப்பாடு. இப்ப யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? இல்ல அவர் சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? தமிழ் தேசியம் எங்க இருந்து நிக்குது? தமிழ் தேசியம், திராவிடமும் தமிழ் தேசியமும் எந்த நாட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானுங்க? இல்ல அவரை மட்டுமே தமிழ் தேசியத்தோட முகமாவோ அவர் தான் தமிழ் தேசியம்னு யாரும் ஏத்துக்கல. அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பட்டாளம் வேணா ஏத்துக்கலாம், எல்லாரும் அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க அவரையே வந்து ஐக்கான நீங்க காட்டிட முடியாது. நீ தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னா அவங்க பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களாவே இருக்காங்க. பக்திங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயங்கிறது இல்ல, பக்தி இருக்கணும். பக்தி இருக்கிறதுனாலும் உங்க பக்திக்கான பகுத்தறிவு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு பகுத்தறிவுவாதி தான் பெரியார் அவர்கள். பெரியார் ஏற்படுத்தின பகுத்தறிவுங்கிறது அது வந்து இலங்கை தான் இல்ல, இங்கிலாந்து வரைக்குமே அவரோட பகுத்தறிவு வந்து செல்லும். அந்த ஒரு இதை வந்து நீங்க ஆரம்ப காலத்தோட உங்களோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரியாரை பயன்படுத்தி வளர்ந்துட்டு, அதானே உண்மை. பெரியாரை பயன்படுத்தி தான் உங்களை வளர்ச்சியான காலகட்டங்கள் எல்லாமே பெரியாரை முன்னெடுத்து தான் எல்லா பத்தியுமே நடத்துனீங்க. நீங்க வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெரியார் வேணாம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? ரெண்டாவது, அவர் யாரையுமே, அதாவது சீமானோட பேச்சுக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா என் அப்பா அப்படின்னு அவங்க பாரதிராஜா எல்லாம், அதாவது பாரதிராஜா இருக்கார் இல்லையா, அடிக்கடி எல்லா இடத்துலயும் என்னப்பா அப்படின்னு பேசுவாரு. பாரதிராஜா பையன் மகன் மனோஜ் இருக்காருல்ல, அவரு கூட அதிகமா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த ரேஞ்சுக்கு தான் அவரோட உணர்வு அப்படி போட்டு. அப்ப என் தாத்தா அப்படிங்கிற இடத்துல நீ அதாவது சாரி நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னா அது இப்ப எங்க, இப்ப உங்க தாத்தா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இங்க எல்லாருமே வந்து அவரோட கொள்கைக்கு முரண்பட்டு ஈழம் அப்படிங்கிறதே வந்து அங்க இருக்கிற மன வேதனையே வலியும் வேற. அவங்க உயிர் தப்பிச்சா போதும், இந்த மண் கிடைச்சா போதும்ங்கிற வாழ்க்கைக்கு உள்ளார வந்துட்டு எனக்கு சுதந்திரம் கிடைச்சா போதும். இங்க இருக்கிறது வந்து சுதந்திர நாட்டுக்குள்ளார ஒரு சுதந்திரத்தை தேடணுங்கிற இடத்துல இருந்ததுதான் பெரியாரோட வார்த்தைகள். அங்க நாடே சுதந்திரம் கிடைக்கல, அப்படி ஒரு வாழ்வியல். அங்கேக்கும் இங்கேக்குமான முரண்பாடுங்கிறது பெரியார் அவர்கள் எதிர்த்தார்களா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பேச்சே அங்க கிடையாது. எல்லாரும் ஆதரிச்ச விஷயங்களை வச்சுதான் இவர் இவ்வளவு தூரம் பேசுனது. நீங்க அங்க போய் எத்தனை நாட்கள் இருந்தீங்க? நியர்பை ஒரு 6 to 8 months அந்த ரேஞ்ச் இருந்திருப்பீங்க. அங்க இருந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் திராவிடத்தை எதிர்த்தாங்களா, பெரியாரை எதிர்த்தாங்களா? எப்படி? ஐயோ, அதாவது அவர்களோட வாழ்வியல் நிலைமைக்கு
இங்க இருக்கிற அரசியலை பத்தியே பேச முடியாது, பெரியார் கருத்துக்களை பத்தி எதையுமே அங்க பேசிக்க முடியாது. அதாவது அந்த சூழலே அங்க கிடையாதுங்க. இவங்க பேசுனது சரி, ஆனா அங்க வாழ்வியலே வந்துன்னா ஒரு என்ன சொல்றது, உயிரோட இருந்தா போதுங்கிற ஓட்டம் தான் அங்க இருந்துட்டு இருந்தது. அதுல போய் பெண் சுதந்திரம், பெண் இது அப்படிங்கிற விஷயத்தையோ இல்லாட்டினா இவருங்க பேசின, அதாவது என்ன சொல்றது, இல்ல திராவிட கட்சிகள் எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற கருத்துக்களையாவது அவங்க சொன்னாங்களான்னு கேக்குறேன் நான். ஏன்னா இவர் திராவிடத்துக்கு எதிராக தானே களமாடுறாரு. அதாவது அவர்களோட முழுக்க வந்து இந்தியா நம்மளை காப்பாற்றுங்கிற முக்கியமான நம்பிக்கையில அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்களோட முகங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து எவன் வந்து நம்மளை அடிச்சாலும், கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகள் எகைன்ஸ்ட் பண்ணி நம்மளை அடிச்சாலும் இந்தியா நம்மளை பாதுகாக்கும், அதுவும் குறிப்பா இந்த தமிழ்நாடு நம்மளை அந்த நேரத்துல பாதுகாக்கும் அப்படின்னு. இங்க இருக்கிற அரசியல் சூழலும் மேல்தட்ட அரசியல் சூழலும் இங்க அந்த நேரத்துல கைவிட்ட மனிதர்களாக நாம், அதாவது அவங்கள கை கொடுத்து தூக்குற இடத்துலயும் நம்ம இல்லைங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய வேதனை. இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு வந்து வெக்கி குனியணும் அப்படிங்கிற ரீசன் என்னன்னா, என்ன சொல்றது, நம்ம நினைச்சா செஞ்சிருக்கலாம், நாம ஏன் அந்த இடத்துக்கு நகரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். அந்த கொஸ்டின் அந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு நான் பேசுறது மாதிரி எவனாவது ஒருத்தன் பேசினான்னா அவன் கண்டிப்பா கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அந்த சூழல் தான் அந்த நாட்டுல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் அவர்களுக்கான சுதந்திரத்தை பத்தி நாம இன்னைக்கு வலுவான எங்க பேச்சு பேசினோம்னா அடுத்த நாள் நம்ம கம்பி எண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுதந்திர நாட்டுல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால அவர்கள் வலிக்கு வேதனை வந்து அவர்களுக்கான மருந்தை அவர்கள் தான் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னா அவங்க தான் அந்த மருந்தை சாப்பிடணும். அவங்களுக்கு வயிற்று வலிக்குன்னு சொல்லி நாம சாப்பிட்றோம் அப்படின்னா அது எந்த விதத்துல, ஆனா இவர்கள் மருந்து நமக்கு கொடுப்பார்கள்னு அவங்க நம்பினாங்க. சரி, சீமான் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லிட்டு இருக்கும்போது திராவிட கழகத்துல இருந்து நீங்களே டயர்ட் ஆயிட்டீங்க. இல்ல டயர்ட் ஆகல, இல்ல அதாவது சீமானோட பேசி, அதாவது இல்ல இவர் என்ன இவர் போய் அங்க பேசிட்டு வந்து இங்க கொந்தளிச்சு உணர்ச்சி பொங்க இன்று வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த போய் அங்க பார்த்து களத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தாரு இல்லையா? இங்க வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஏதாவது உதவி பண்ணாரா? இல்லங்க, எங்களையே கூப்பிட்டு வச்சு பண்ணிருந்தாருன்னா அதே மேடையில பேசியிருப்பாரு. அப்படிங்கும் போது உதவி பண்ணவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வந்தோம் நாங்க அந்த இடத்துல, நிறைய பேர் போயிடல, நாங்க ஒரு சினிமா யூனிட்டா போயிடல, ஒரு 3 பேர். இந்த 3 பேரை போயிட்டு வந்தப்ப என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திச்சது இல்லை. இடையில ஒரு சினிமா விழாவில் என்னென்ன அப்படின்னு கேட்டது, நான் அவரை பத்தி பாசிட்டிவ் நோட் எடுத்ததுக்கே நமக்கு ஒரு நன்றி சொல்லலை. இவனுங்களுக்கும் எந்த ஒரு நன்றி சொல்லங்கிறதுனால தான் இப்ப அவனுங்க ஒரு கதையை சொல்றானுங்க. எங்களுக்கே, அதாவது கூட மரண பயத்துல இவரோட அழுகிய தமிழ்நாட்டுல எவனுமே சீமான் அழுதத கண்டிப்பா அவரோட மனைவி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் அழுதத, கண்ணீர் விட்டு கதறி அழுதத நாங்க 3 பேரும் மட்டும்தான் வாழ்க்கையில பார்த்திருப்போம். எங்களுக்கே ஒரு நன்றி அப்படிங்கிறது இல்லைங்கிறப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாருக்கு அவரை பத்தி அதை பத்தி தெரியும்? இப்ப இதெல்லாம் கேட்கும் போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எது உண்மை இல்லை அப்படிங்கும் போது பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஈழத்துக்கு போயிட்டு வந்து சீமான் செட்டில் ஆயிட்டாரு, சீமான் செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அங்க நடந்த உண்மைகளை வந்து அவர் பேசுற கதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தோம், நமக்கு எந்த தேங்க்ஸோ நமக்கு எந்த தேங்க்ஸ் கிவிங்கோ பண்ணல அவரு, அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து இவங்க வந்து உண்மைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் நினைப்பாங்க. அதை எல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, 2010 இருந்து இவர் பேசினார்னே வச்சுக்கோங்க. ஈழத்து போராட்ட பத்தி நான் கொடுத்த பேட்டியை மதன்ட்ட 2016 சம்திங் அந்த பேட்டியை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியில வந்து அங்க வெடிச்சு செதறினது, ஒரு டிலே பாம்பு போட்டு கிணத்துல இருந்து தண்ணி வந்தது, எப்படி கிளைமோர் அட்டாக் அடிச்சு எப்படி செத்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலா நான் பேசியிருப்பேன். என்ன மாதிரி ஒரு டீட்டெயிலா இவர் ஏதாவது ஒரு பொது மேடையில இப்படி செத்தார்கள், அவர்கள் வந்து இப்படி துடிதுடித்து சாகும் தருணத்தில் இப்படி பார்த்தோம், இந்த என் கூட ஷூட்டிங்ல இருந்தப்போ ஒரு 4 பேர் செத்தான், ஒரு ஹீரோ செத்தாங்கலாம் நாங்க சொல்றோம்ல, நான் இதுக்கு முன்னாலே பதிவு பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் அவர்கள் சாவு வந்து எவ்வளவு கொடூரமாக அங்க இருந்ததுங்கிறத எங்கேயாவது இவர் பதிவு பண்ணி அது மாதிரி நடத்திருப்பாரா? அண்ணன் நாமக்கறி கொடுத்தார், அண்ணன் சுடுபொறி கொடுத்தார். அதாவது அவங்களோட வலி வேதனை செத்து போனதுல இருக்கா, உங்களை வந்த இடத்துல நல்ல சாப்பாடு போட்டதுல இருக்கா? அவர் மனதுல பதிஞ்சதுதானே, அவர் மனதில் அதைத்தான் சொல்றேன். அந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு பிரயோஜனமானதா? அவர் ஏன் அப்ப அதுல இருந்தே தெரியணும் அவரோட பதிவு எந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு. எனக்கு அதாவது ஓகே, நான் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலைன்னு இல்லை, சொன்னாலும் நம்ப முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்றப்ப
நாம வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியும், உண்மையே சொன்னா கூட நம்ப முடியாத இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வாழ்வியலுக்குள்ளார நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். உண்மையதான் மக்கள் நம்புவாங்க. அது உண்மை என்னைக்கா இருந்தாலும் எது உண்மை எது பொய்ங்கிறது இல்லைங்க, நான் திருப்பி சொல்றேன், எங்களை ஜட்டியோட உட்கார வச்சு விசாரிச்சு அந்த வந்து என்ன வாக்குமூலமா எடுத்து அந்த வாக்குமூலத்தை மக்கள்கிட்ட சப்மிட் பண்ணா கூட அதுவும் பொய்யாதான் வரும். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைய பேட்டிகளை பார்த்திருக்கோம். அதுல இருந்து இது வேறு பாதையில நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மக்களுக்கான சில கேள்விகளையும் உங்களுக்கு முன் வச்சிருந்தேன். நன்றி. கண்டிப்பா, தேங்க்யூ. இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் நந்தவனம் நந்தகுமார் இடத்துல நிறைய கேள்விகளுக்கான, நிறைய மக்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்விகளை தான் நம்ம இன்னைக்கு முன் வச்சிருந்தோம். அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.